அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு மிக மிக சிறப்பானதொரு சம்பவம் என்று சொல்லலாம். கதை என்று சொல்வது சம்பவம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நடந்த சம்பவம், 9ஆம் நூற்றாண்டிலே நடந்த சம்பவமாக சொல்லலாம். நம்முடைய பாரத நாட்டில் நடந்தது, தமிழ் மண்ணில் நடந்த விஷயம். ஆம், சிதம்பரத்துக்கு அருகிலே நாங்கூர் என்ற ஊரிலே சேந்தன் என்கின்ற ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். அந்த விறகு வெட்டியினுடைய அன்றாட பழக்கம் என்ன என்று சொன்னால், வறியவர்களுக்கோ சிவன் அடியார்களுக்கோ உணவளித்துவிட்டு அதன் பின் உணவு உண்பது என்பதுதான் அவருடைய வழக்கமாக இருந்து வந்தது. அப்படி ஒரு நாள் இவர் இருக்கின்ற பொழுது பசியோடு ஒரு துறவி வருவார். வந்து அகோர பசி, எனக்கு சாப்பாடு போடு சாப்பாடு போடு என்று கெஞ்சுவார். இவர் பரபரத்து அவர் என்ன செய்வார் என்றால், மாவு எடுத்து மனைவியிடம் கொடுத்து அது வெல்லம் சேர்த்து இதை களி செய் என சொல்லி, பின் தோட்டத்தில் இருந்து பறித்த கீரையெல்லாம் கொணர்ந்து அந்த துறவிக்கு படைப்பார்கள். அவர் உண்டு மகிழ்ந்த பின், மீதம் இருப்பது எனக்கு கொடு, மிக சுவையாக இருக்கிறது, நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்ல, அவர் கொண்டு வந்த துணியிலே அந்த உணவை போட்டு மூட்டையாக கட்டி கொடுப்பார்கள். அந்த துறவி எடுத்து செல்வார். இது ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கேயே தில்லையிலேயே தில்லை நடராசனுக்கு தினசரி பூஜை செய்வார். கடராதித்தர் என்ற சோழ மன்னன் தன் பூசையிலே இருக்கின்ற பொழுது அம்பலத்திலே நடராச பெருமானுடைய அந்த ஒலி, நாட்டிய ஒலி கேட்ட பின் தான் உணவு அருந்துவது வழக்கம். சிலம்பொலி அன்று கேட்காது. இவருக்கு குழப்பமாக இருக்கும், என்ன ஆயிற்று, நம் பெருமானுடைய சிலம்பொலி கேட்கவில்லையே என்று இவர் மிக வருத்தமாக இருப்பார். அன்று முழு துக்கமாக இருப்பார். அன்று இரவு கனவிலே சிவருமான் தோன்றி, கடராதித்தா, நீ கவலைப்படாதே, நான் சேந்தன் வீட்டுக்கு சென்று அமுது படைத்து வந்தேன், ஆகவே தான் நான் இன்று நடனம் ஆடவில்லை என்று சொன்னதும் கண்டராதித்திற்கு தூக்கி வாரி போடும். அப்படி ஒரு சேந்த பக்தர் நாட்டில் இருக்கிறாரா என சொல்லி எங்கும் தேடுவார். ஆனால் கிடைக்காது. எங்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, சேந்தனை அடையாளம் காண முடியாது. இது இருக்க தேரோட்டம் ஆரம்பிக்கும். அந்த தேரோட்டத்தின் போது தேர் சுற்றி வராது. ஒரு இடத்துல நிலை கொண்டு விடும். தேர் நகராது, மாட்டிக்கொண்டு விடும். மாட்டிக்கொண்ட காரணத்தினாலே என்ன செய்வது தெரியாமல் தவிப்பார்கள். அப்பொழுது அசரீரி வானத்திலே கேட்கும், சேந்தா, நீ என்னை புகழ்ந்து பாடுக என்று சொன்னதும் அது சிவபெருமான் அந்த அசரீரியாக சேந்தனுக்கு சொல்ல, சேந்தன் திருப்பல்லாண்டு பாடுகின்றார். அதாவது 9ஆம் திருமுறையிலே வருகிறது. அவர் பாடிய அந்த திருப்பல்லாண்டு தான். அதை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் அந்த தேரை நகர வைத்து தேர் சுற்றி வந்ததாம் என்று நாம் அறிகின்றோம். அதாவது பிறருக்கு கொடுத்ததால் வருகின்ற அந்த மிகப்பெரிய புகழ் என்பதைத்தான் இறைவனே ஏற்று மகிழ்ந்தான் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக சிவபெருமானுடைய திருவிளையாடல் அறிய வேண்டும். கண்டராதித்தன் என்பவன் மன்னன், சோழ மன்னன். ஆனாலும் கூட அவனுடைய அமுதை விட விறகு வெட்டியாக, அதாவது விறகு வெட்டி தொழிலை செய்கின்ற குல வழக்கப்படி சார்ந்தால் மிக மிக தாழ்ந்த குலத்திலே பிறந்த சேந்தன் வீட்டு அமுதத்தைத்தான் அவர் ருசித்து பருகியிருக்கார் சிவபெருமான் என்பதைத்தான் நமக்கு பெரிய புராணம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த புகழ் சேந்தனை பற்றி இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள், அவரை பற்றி சொல்லாமல் சேந்தனை பற்றி சொல்வதற்கு காரணம் என்று சொன்னால், அவர் செய்த அந்த ஈகை, ஈதல், அதனால் கிடைத்த புகழ். இந்த சம்பவத்தை தான் மிக அழகாக ஐயன் திருவள்ளுவர் தன்னுடைய குறளிலே சொல்லுகின்றார். அந்த குறள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது.
என்று புகழ் என்ற இந்த அதிகாரத்தின் 235வது குறளிலே சொல்லுகின்றார். அதாவது நத்தம்போல் என்றால் சங்குப்பூச்சி போல. அதாவது சங்குப்பூச்சியானது அது இறந்த பின் கூட அதோடைய சங்கு அப்படியே தங்கி இருக்குமா, அது பயனுள்ளதாக இருக்கும் என்று. கேடும் என்றால் அழியும், நத்தம்போல் கேடும் என்றால் அந்த சங்குப்பூச்சி அழிந்தாலும் கூட அதோடைய சங்கு உளதாகும், நிலைத்திருக்கும். அதுபோல சாக்காடும் இறப்புக்கு பின்னும் வித்தகர் அல்லாமல், அறிவு உடையவருக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு இது சாத்தியமில்லைன்னு சொல்லுகின்றார். அதாவது யார் ஒருவன் கொடுத்து கொடுத்து புகழ் பெறுகின்றானோ அப்படிப்பட்ட புகழானது அவன் மறைந்த பின்னும் கூட சங்குப்பூச்சி மறைந்தாலும் சங்கு நிலைத்திருப்பது போல இந்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் என்று சொல்லுகின்றார். அதுக்கு உதாரணமாக சங்குப்பூச்சி சொல்லுகின்றார். அப்போது ஒரு மனிதன் நீடித்து இருக்க வேண்டும் என்றால், நிலைத்து வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உடம்பு நிலைத்திருப்பதை விட அவன் செய்கின்ற காரியங்களினால் கிடைக்கின்ற அந்த புகழானது நீடித்து இருக்கும். அது என்ன, நிலவரை நீடித்திருக்கும் முன்னால் சொன்னார் இல்லையா, பூமி இருக்கின்ற வரை அவனுடைய புகழ் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகின்றார். அதனால தான் நம்ம சேந்தனுடைய நம்முடைய புராணத்திலிருந்து அறிகின்றோம், பெரிய புராணம் சொல்லுகின்றது அல்லவா. அப்போ எவன் ஒருவன் கொடுக்கின்றானோ, எவன் ஒருவன் பிறருக்கு உபகாரமாக இருக்கின்றானோ அவனைத்தான் இந்த உலகம் புகழ்கிறது, அந்த புகழை போற்றி வருகிறது என்று அறிகின்றோம். அந்த வகையிலே நீண்ட புகழோடு வாழ்வதற்கு பகுத்து உண்டு நாம் பலரோடு இணக்கமாக இருப்போம். அதுதான் பாரத நாட்டு பாரம்பரியம் என்பதை உணர்ந்து வாழ்க்கையை செப்பனிடுவோம் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.